Hi guys, I'm Rajkumar. I'm freelancer. Today videos வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு நாம வந்து கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் வந்து நம்ம கிட்ட அவங்க வந்து ஹையர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாம வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டெலிவரி வந்து நம்ம கொடுத்துட்டோம். ஓகேங்களா? இந்த வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 1 டே டிலே ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம வந்து நைட் அன் டைமில் வந்து வீடியோ டெலிவரி கொடுக்கறதால வந்து டேட் வந்து மாறி உங்களுக்கு காட்டுது. நான் வீடியோ ஷூட் பண்ணுற டைமிங்குமே வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா வந்து ஒர்க்கு வந்து அதிகமாக இருக்கிறதால வீடியோ வந்து என்னால் டைமிங்க்கு எடுக்க முடியாத சுச்சுவேஷனில் நான் இருக்கேன். சரிங்களா? சரி, இந்த டாபிக்ஸ் வந்து எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா நாம் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எதை ரிலவெண்ட்டாக ஆர்டிகல்ஸ் கேட்டாலுமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக தான் இந்த வந்து ரிப்போர்ட் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கிட்டேருந்து ஒரு ஆர்டிக்கல் வாங்கினாலும் சரி, இல்லை 10 ஆர்டிக்கல் வாங்கினாலும் சரி, இல்லை 100 ஆர்டிக்கல் வாங்கினாலும் சரி, ஓகேங்களா? நீங்கள் எந்த நிச்சஸில் எனி கீவேர்ட்ஸ் நீங்கள் எது ப்ரொவைட் பண்ணாலுமே என்னால் ஹை குவாலிட்டி ஆர்டிகல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். 100% ஹியூமன் ஆர்டிக்கல். தென் மினிமமாக உங்களுக்கு 1500 வேர்ட்ஸ்லேருந்து 2500 வேர்ட்ஸ் வரைக்குமே நம்ம வந்து ஆர்டிகல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபார் ஆர்டிக்கல் வந்து 150லேருந்து அதிகபட்சம் உங்களுக்கு 200 வந்து நம்ம ஃபார் ஆர்டிக்கலுக்கு வந்து சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹியூமன் ஆர்டிக்கல். நமக்காக நம்ம டீம் மெம்பர்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா 6 மெம்பர்ஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் லேடிஸ் தான் எல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றதால எல்லாமே ஃபுல் டைமாக வந்து ஒரு ஆர்டிக்கல் 100% ரெஃபர் பண்ணிவிட்டு அதிலேருந்து அவங்க என்ன படித்து புரிஞ்சுக்கிறாங்களோ அதை ஒரு மாடலாக எடுத்து தான் ஒவ்வொரு ஆர்டிக்கலுமே நம்ம வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? தென் அது போக இங்கே நிறைய பேருக்கு வந்து எஸ்இஓனா என்னென்னு தெரியவே மாட்டேங்குது. சரிங்களா? ஸோ அந்த எஸ்இஓவே இன்க்ளூட ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ, ஃபர்தராக ஒயிட் ஹாட் எஸ்இஓ முதல் கொண்டு ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து ஒரு ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணி நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு வந்து நம்ம டெலிவரி கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? தென் நீங்கள் எங்கிட்டேருந்து ஆர்டிகல்ஸ் ஒரு ஆர்டிக்கல் வாங்கினாலும் சரி, தென் மல்டிபிள் ஆர்டிகல்ஸ் வாங்கினாலுமே உங்களுக்கு இது போல் தான் எங்கிட்டேருந்து மெயில் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகும். சரிங்களா? நம்ம ஃபர்தராக இதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சோஷியல் மீடியாவில் தான் நம்ம ஆர்டிகல்ஸ் வந்து டெலிவரி கொடுத்துட்டு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் வாட்ஸ்அப், தென் டெலகிராம், மோர் தென் அவங்க எது மூலிமா எங்கிட்ட வந்து காண்டாக்ட் பண்ணுறாங்களோ, தென் ஒரு சிலர் வந்து சவுதி அரேபியாவில் இருப்பாங்க, சிங்கப்பூரில் இருப்பாங்க, அதுபோல் அவங்க எந்த கண்ட்ரிலேருந்து என்னை காண்டாக்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எது மூலிமா இப்போ எக்ஸாம்பிள் இப்போ வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நம்ம வந்து ஃபைல் டெலிவரி கொடுப்போம். அதுபோல் ஒரு சிலர் வந்து ஃபைலை வந்து மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுறது, தென் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபைல் மிஸ்யூஸ் பண்ணுறதால ஃபர்தராக ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ஒர்க்கிங் மெத்தடே மாற்றியாச்சு. தென் ப்ரொஃபஷனலாக மெயிலில் தான் நம்ம வந்து ஃபைல்ஸை வந்து நம்ம டெலிவரி கொடுத்துட்ருக்கோம். அந்த விதத்தில் எங்கிட்டேருந்து நீங்கள் ஆர்டிகல்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது போல் தான் வந்து மெயில் வந்து ரிசீவ் ஆகும். இதில் ஃபர்தராக என்னுடைய காண்டாக்ட் நம்பர், என்னுடைய மெயில் ஐடி, தென் என்ன வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணுறதுக்கு மோர் தென் எல்லாமே ஃபர்தராக நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்போம். ஓகேங்களா? தென் இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நாம் உங்களுக்கு எத்தனை ஆர்டிகல்ஸ் நீங்கள் எங்கிட்ட அதாவது வாங்கியிருக்கீங்களோ அதுக்கான ஃபைல்ஸுமே வந்து கீழே டாக்குமெண்ட்ஸாக நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆர்டிகல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அந்த ஆர்டிக்கலுக்குள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஆர்டிக்கல் வாங்கினாலும் சரி, தென் மறுபடியும் சொல்கிறேன் மல்டிபிள் ஆர்டிக்கல் நீங்கள் வாங்கினாலும் சரி ஒவ்வொரு ஆர்டிக்கலுமே இது போல தான் இருக்கும். ஆர்டிக்கல் ஓப்பன் பண்ணியாச்சுன்னா ராஜ்குமார் எஸ்இஓ சர்வீஸ் போட்டுட்டு தென் கீழே வாட்ஸ்அப் நம்பர், தென் இன்க்ளூட் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு இருக்கும் இதில். தென் அது போக இது வந்து நம்ம எந்தெந்த டூல்ஸில் நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் ஸ்கோர்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்றதுக்கான மொத்த டெஸ்டிங்கான ரிப்போர்ட்ஸுமே இதில் நம்ம மென்ஷன் பண்ணி தான் நம்ம அனுப்புவோம். ஓகேங்களா? தென் அது போக கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் கீவேர்டு நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஃபோக்கஸ் கீவேர்டுன்னா என்னென்னு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா பேசிக் எஸ்இஓ வந்து அதாவது நிறைய பேர் வந்து பிளாகர் அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பிளாகர் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக வந்து லேபிள்ஸில் மென்ஷன் பண்ணிட்டு போயிடலாம். பட் இதுவே கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் வந்து கற்றுக்கணும் லேர்ன் பண்ணுறவங்க எல்லாருமே வேர்ட்ப்ரெஸ் பக்கம் ஃபஸ்ட் டைம் வந்து உள்ளே என்ட்ரு ஆகிட்டு ஒரு ஆர்டிகல்ஸ் மேக் பண்ணுறோன்னா போது அவங்களுக்கு ஃபோக்கஸ் கீவேர்டை ஒரு டைட்டிலேருந்து எப்படி ஃபர்தராக எடுக்கணும் அப்படின்றது தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபோக்கஸ் கீவேர்டுவே இன்க்ளூடும் நம்ம மென்ஷன் பண்ணி கொடுத்துட்றோம். ஓகேங்களா? ஸோ ஃபோக்கஸ் கீவேர்டு தான் நீங்கள் ஈஸியாக நீங்கள் போட்டாலே போதிகமானது. நீங்கள் ஈஸியாக மோர் தென் எஸ்இஓ ஸ்கோர்ஸ் வந்து 95+ வரைக்கும் நம்ம ரீச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? தென் இதுக்கு கீழே H1 டேக், தென் H2, H3, H4, தென் மெயினாக பார்த்தாச்சுன்னா புல்லட் பாயிண்ட்ஸ், அது போக இன்க்ளூடு நம்பர் ஆஃப் ஃபைல்ஸ், தென் டேபிள் ஆஃப் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் நண்பா ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்தா போல தான் டேபிள் ஆஃப் கண்டென்ட்டை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம். இல்லை நார்மலாக வந்து அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரேங்கிங்காக மட்டும்தான் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா டேபிள் ஆஃப் கண்டென்ட் இன்க்ளூட் பண்ண மாட்டோம். சரிங்களா? ஸோ ஆர்டிகல்ஸுடைய மாடல் பாருங்கள், உங்களுக்கு நம்ம எந்த பேட்டர்னில் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு. தென் ஒவ்வொரு ஆர்டிகல்ஸுமே வந்து 100% யூனிக்காக இருக்கும். இதில் எந்த மாற்றமே இருக்காது. எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு நான் வந்து வேர்ட் கவுண்டவுனிங் கூட காட்டுறேன். இதில் கிட்டத்தட்ட இந்த ஒரு ஆர்டிக்கலுக்கு வந்து கிட்டத்தட்ட 2038 வேர்ட்ஸ் இருக்குது. நம்ம ஸ்டார்டிங்காக சொன்னதான் ஃபார் ஆர்டிக்கலுக்கு 1500 வேர்ட்ஸ்லேருந்து அதிகபட்சம் 2500 வேர்ட்ஸ் வரைக்கும் நம்ம பண்ணி கொடுப்போம்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ அந்த ஆர்டிக்கலுக்கு அவ்வளோ வேர்ட்ஸ் இருக்குது. தென் இன்னொரு ஆர்டிக்கல் கூட ஓப்பன் பண்ணி காட்டுறேன், நீங்கள் பாருங்கள் எக்ஸாம்பிளுக்கு.
ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் கூகுள் ஆட்சன்ஸ்க்காக அப்ரூவலுக்காக ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க, இல்லை வந்து ஆல்ரெடி அப்ரூவல் வாங்கிட்டு உங்களுக்கு ரெவன்யூ வரல, ஐசிபிசி ஆர்டிகல்ஸ் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் தாராளமாக என்னை கான்டாக்ட் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோடைய டைட்டில் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்னுடைய ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் நீங்கள் எல்லாத்தையும் பார்க்க முடியும். ஓகேங்களா? தென் என்னுடைய கான்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனல், மோர் தென் எல்லா சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸுமே நீங்கள் வந்து ஃபர்தராக வந்து டேரெக்டாக நான் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். தென் இதுலேயும் பாருங்கள், சேம் அதே தான். எந்த ஆர்டிக்கல் ஓப்பன் பண்ணாலும் அந்த பேட்டர்ன் உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும். ஃபோக்கஸ் கீவேர்டு ஆர்டிக்கலோட ஸ்ட்ரக்சர் வந்து தான் மாறுமா தவிர மற்றபடி வேறு எதுவும் இருக்கிறதில்ல. தென் இந்த ஆர்டிக்கலுக்கு எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5104 வேர்ட்ஸ்க்கு வந்து நம்ம ஓவராலாக அதெல்லாம் நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா நண்பா? இது வந்து மினிமம் நம்ம கேரண்டி கொடுக்குது 1500 வேர்ட்ஸ்லேருந்து 2000 வேர்ட்ஸ் நம்ம சொல்கிறோம். ஆனால் கன்க்ளூஷன் வந்து பார்த்தாச்சுன்னா அது எங்கே முடின்றது யாராலையும் சொல்லவே முடியாது. ஸோ அது வந்து கன்க்ளூஷன் எங்கே போகுன்றது, அதாவது இப்போ நான் வந்து சொல்கிறது தாண்டி இப்போ 5000 வேர்ட்ஸில் கொடுக்குறேன்னா, ஏன்னா அந்த ஆர்டிக்கலுக்கு இவ்வளோ இருந்தால் தான் அந்த ஆர்டிக்கல் ரேங்க் ஆகும் அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றி கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்ச லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் வெப்சைட்டு சம்மந்தமாக A to Z மோர் தென் எல்லா சர்வீஸுமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ், பேக்லிங்க் சர்வீஸ், டொமைன் அத்தாரிட்டி சர்வீஸ், தென் டொமைன் ரேட்டிங்கான சர்வீஸ், அது இல்லாமல் DATR, அது போக பேக்லிங்கில் இன்டர் லிங்க்கு, அவுட் பாண்ட் லிங்க்கு, அது இல்லாமல் நம்ம பர்டிகுலர் ஆன் பேஜ் SEOவிலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹோம் பேஜ் மட்டும் ரேங்க் பண்ணுறது, இல்லைனா பர்டிகுலர் பேஜஸ் மட்டுமே ரேங்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இது போல் ஆக்சுவலி நிறைய இருக்குது. நான் சொன்னதே திருப்பி சொல்கிற போல் இருக்கும். பட் ஆனால் ஒவ்வொன்றுத்துக்குமே இடத்துக்கு தகுந்த போல் ஒர்க்கிங் மெத்தடுமே மாறும். சரிங்களா? இப்போ SEOவிலே வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பேஜ் SEO, ஆஃப் பேஜ் SEO, டெக்னிக்கல் SEO இது மட்டும்தான் உங்களுக்கு ஒரு பிகினருக்கு பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சிருக்க தவிர இதை தாண்டி கிரே டாட், எல்லோ டாட் அண்டு பிளாக் டாட் ரொம்பவே டேஞ்சரஸான SEOலாம் பிளாக் டாட் SEO இது முதற்கொண்டு நம்ம டீச் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு பிகினருக்கு வந்து ஒரு பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமல் ஒரு வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட் வந்து நீங்கள் பில்ட் பண்ணிட்டீங்க, அது ஃபர்தராக பார்த்து ஆடிட்டிங் பார்த்து ப்ராப்பராக எனக்கு வந்து செட்டப் பண்ணி கொடுப்பீங்களா, ஆட் செட்டப் பண்ணி கொடுப்பீங்களா, ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்கி கொடுப்பீங்களா, அதுபோல் எனி டவுட்ஸ்க்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். மோர் தென் 95% மேலே எங்கிட்ட எல்லாமே பெய்டு சர்வீஸாக தான் இருக்கும். ஃப்ரீயாக எதுவுமே நம்ம சொல்லி தர மாட்டோம். ஏன்னா வந்து பிளாகரில் வந்து ஃப்ரீயாக டீச் பண்ணலாம். பட் ஆனால் வேர்ட்ப்ரெஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்ம வந்து சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணுறதால நான் ஒரு ஃப்ரீலான்சராக நான் வந்து சம் அமௌண்ட் எதிர்பார்ப்பேன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் பெய்டு சர்வீஸை ஹையர் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? தென் கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ்க்காக தான் இந்த வீடியோ நம்ம ஃபுல் டார்கெட் பண்ணி வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு வந்து கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸில் வந்து நீங்கள் அஃபிலியேட் பண்ணலாம், இல்லை காமர்ஸ் பண்ணலாம், இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணலாம். மோர் தென் நீங்கள் எதுக்கு ஆர்டிகல்ஸ் வேணும்னாலுமே கீவேர்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டா போதிக்கும், நம்ம ஆர்டிகல் ரைட்டிங் பண்ணி கொடுத்துடலாம். ஓகேங்களா? எனிவே ஃபர்தராக இன்ஃபர்மேஷன் இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் லேடிஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஜென்ஸாக இருந்தாலும் சரி, டேரெக்டாக யோசிக்காமல் நீங்கள் கால் பண்ணிடலாம். கால் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதோ, இல்லை ஃபர்தராக எதனா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலுமே நீங்கள் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுட்டு கூட ஃபர்தராக நீங்கள் வந்து ஆர்டர்ஸ் கொடுக்கலாம். ஓகேங்களா? எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். உங்களுக்கு யாருக்காச்சும் கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் தேவைப்பட்டால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், மோர் தென் யாராக இருந்தாலும் சரி, இல்லை வெப்சைட் சம்மந்தமாக பிளாகில் ஒர்க் பண்ணாலும் சரி, இல்லை வேர்ட்ப்ரெஸில் ஒர்க் பண்ணாலும் சரி, அவங்களுக்கு யாருக்காச்சும் வெப்சைட்டில் ஏதாவது டவுட் இருக்குது, இல்லைனா எதனா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலுமே ஒரு ஜஸ்ட் ஃபார் கன்சல்ட் கூட நீங்கள் கால் பண்ணி டவுட் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் முக்கியமாக வெப்சைட்டுக்கு தேவையான ப்ரீமியம் தீம்ஸில் ஜஸ்ட் வந்து ஒரு 2000க்கு நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். பிளாகருக்கோ சரி, வேர்ட்ப்ரெஸ்க்கோ சரி. மோர் தென் கால் பண்ணுங்கள், ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.